இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். ஒரு மகன் எப்பொழுதுமே தனக்கு பிரச்சனையோ கவலையோ வரும்போது தன்னுடைய தந்தையிடம் சென்று கூறுவது வழக்கம். தந்தையும் அவனுடைய பிரச்சனையை கேட்டுவிட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? இவ்வளவுதானா, எல்லாம் சரியாயிரும், போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவார். இவனும் கொஞ்ச நாள்லே பார்ப்பான், அவனுடைய அந்த கவலை பிரச்சனை எல்லாமே மறைந்து விடும். இப்படியே நாட்கள் உருண்டோடுகின்றன. மகன் இப்பொழுது பெரியவனாக மாறிவிட்டான். இப்பொழுதும் பிரச்சனைனா தந்தை கிட்ட வந்து தான் சொல்லுவான். ஆனா இப்போ அவன் கண் கலங்கி சொல்வது இல்லை. சிரித்து கொண்டே பிரச்சனைகளை சொல்லிவிடுவான். தந்தையும் அவனுக்கு இவ்வளவுதானா என்று கூறி அனுப்புவது வழக்கம். இப்பொழுதும் அவனுடைய பிரச்சனை எளிதாக தீர்ந்துவிடும். ஒரு நாள் மகன் தந்தையிடம் கேட்கிறான், எப்படிப்பா நீங்க இவ்வளவுதானான்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை பாதி குறைஞ்ச மாதிரி ஆயிருது, அதுக்கப்புறம் நான் ஈஸியா அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு விடுகிறேன் அப்படின்னு கேட்கிறான். தந்தை பொழுது பதில் சொல்கிறார், ஆமா, சின்ன வயசுல நீ பிரச்சனைன்னு வரும்போது கண்ணை கசக்கிட்டு வருவ, அழுதுகிட்டே வரும்போது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தெரியாது. அதனால நான் உங்ககிட்ட பிரச்சனையை கேட்டுட்டு இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லும்போது நீ அந்த பிரச்சனையே பார்க்கிற விதமே மாறி விடுகிறது. அதனால நீ ஈஸியா என்ன பண்ற, அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்து விடுகிறாய் அப்படின்னு சொல்றாப்ப. அப்பதான் மகன் சொல்றான், ஆமாப்பா, நீங்க எனக்கு இவ்வளவுதானா அப்படிங்கிற மந்திர வார்த்தையை கற்றுக் கொடுத்திருக்கீங்க. அதனால நான் ஈஸியா பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு விடுகிறேன் அப்படின்னு சொன்னானா. நாம எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் ஒரு நிமிடம் எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா என்று நினைத்தால் நாம் தீர்வு தெரியாமல் அங்கேயே நின்று விடுவோம். பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அவரவருக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். எல்லா ப்ராப்ளத்திற்கும் தீர்வு உண்டு என்பதும் நமக்கு தெரியும். நாம பார்க்கும் விதத்தில் தான் நம்முடைய ப்ராப்ளம் பெரிதாகவோ சிறியதாகவோ தெரியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் என்று தேடுகிறீர்களா? பிரச்சனையை பார்த்து இவ்வளவுதானா என்ற மந்திர சொல்லை பயன்படுத்தி தான் பாருங்களேன். நிச்சயமாக தீர்வு எளிதாக கிடைக்கும். வாழ்க்கை நிற்கட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.